உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் அல்லது இலக்கியம் சாராத பிரதிகள் மீதான படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. உண்மையில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அதிகமாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரதிகளை சேர்த்து கொள்கிறோமோ என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அவ்வாறானது அல்ல. ஈழத்து புலத்திலே எங்கெங்கு இலக்கியங்கள் வெளிவருகின்றனவோ அந்தந்த பிரதேசம் சார்ந்த இலக்கியங்களை அல்லது ஆய்வு சார்ந்த பிரதிகளை, இலக்கியம் சாராத பிரதிகளாக இருந்தாலும் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக அமைகிறது. அந்த வகையிலே குறிப்பாக வடபுலத்தின் அதிக இலக்கிய பிரதிகளை பற்றி நாங்கள் பேசினாலும் கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இது அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி அல்ல. இடையிடையே நாங்கள் மலையகத்தை சார்ந்த பல்வேறு இலக்கிய பிரதிகளை இந்த நிகழ்ச்சியிலே இணைத்திருக்கிறோம். அதுபோல கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே அல்லது ஈழத்திலக்கிய தடத்திலே தவிர்த்து பார்க்க முடியாத ஒரு இடமாக இருக்கிற கிழக்கு மாகாணம், அது மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், இந்த மாவட்டங்களை சேர்த்து பார்க்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருகிற பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள், அதுபோல இந்த இடங்களுக்கு அப்பால் புலம்பெயர் தேசங்களிலே வாழுகிற தமிழர்கள் நமக்காக படைத்தளித்து கொண்டிருக்கிற இலக்கிய பிரதிகள் என்று ஈழத்து தமிழ் இலக்கிய பிரதிகளுக்கு முதன்மை அளித்ததாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைய தினம் எனது கைகளில் இருப்பது சற்று வித்தியாசமான ஒரு நூல். கிழக்கிலங்கை வரலாற்று இலக்கியங்கள், கவிக்கோ வெல்லவூர் கோபால் அவர்களினாலே ஒரு ஆய்வு நோக்கிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய, இன்றைய சூழலிலும் மிக அவசியமாக நாங்கள் படித்து பார்க்க வேண்டிய பல்வேறு வகையான வரலாற்று தகவல்களை இலக்கிய ஆதாரங்களுக்கூடாகவும் வரலாற்று ஆதாரங்களுக்கூடாகவும், குறிப்பாக கல்வெட்டு ஆதாரங்கள் பலவற்றை இந்த நூலிலே அவர் சொல்லி வியக்க வைக்கின்ற பல விஷயங்களை இந்த நூலுக்குள்ளாலே பகிர்ந்தவர் நமக்கு அளிக்கிற போது, கிழக்கிலங்கை இப்படித்தான் ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்த இடமா, அங்கு தமிழர்கள் ஒரு காலத்தில் மிகவும் தமிழ்மொழி பேசுகின்றவர்கள் செறிந்து வாழ்ந்த இடமாக அந்த இடம் இருந்த தன்மைகளையும் அதையொட்டிய வரலாற்று தடங்களுக்குள்ளாலே அவர் பேசுகிறார். உண்மையிலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை நாங்கள் படிக்கிற போதும் அல்லது கற்பிக்கின்ற போதும் சரி, இந்த யாழ்ப்பாண மன்னர் காலம், போர்த்துகேயர் காலம், ஒல்லாந்தர் காலம் என்று அநேகமாக அவை யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி அந்த வரலாறு எழுதப்பட்டு இருந்தாலும் கூட கோணேசர் கல்வெட்டு, குளக்கோட்டனுடைய விடயங்கள், தீத்தா சரவணமுத்து பிள்ளை என்ற அந்த புலமையாளருடைய விடயங்கள் என்று திருகோணமலையிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு தொன்மையான புலமை பாரம்பரியம் அல்லது அந்த தலங்கள் மீதும் பாடப்பட்டிருக்கக்கூடிய தலபுராண மரபுகள் என்பவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போதுதான் உண்மையிலே ஈழத்து தமிழ் இலக்கியம் என்பது முழுமை பெறுகிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அந்த பின்புலத்தில் வைத்து பார்க்கிற போது வெல்லவூர் கோபால் அவர்கள், வெல்லவூர் என்பது மட்டக்களப்பிலே இருக்கிற ஒரு புகழ் பூத்த இடம், அந்த இடத்திலே வாழுகிற ஒரு பெண், ஒரு கவிதைத்துறை சார்ந்தும் அவர் கவிக்கு ஒன்று அழைக்கப்படுகிற, அதே நேரம் கவிதைகளுக்கு அப்பால் இத்தகைய பல முயற்சிகளையும் அந்த மண்ணில் இருந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு மூத்த படைப்பாளி, ஆய்வாளர், ஒரு ஆவணப்படுத்துனர் என்று சொல்லலாம். அவர் தந்திருக்கக்கூடிய இந்த நூலை அவர் தன்னுடைய, நான் நினைக்கிறேன், அவருடைய அன்பின் உயிர்ப்பாகி அரவணைப்பின் தாயாகி என்றும் நிழலைந்த எங்கள் குலவிளக்கு என்று தன்னுடைய தாய்க்கு அவர் அங்கே சமர்ப்பித்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதுபோல இங்கே நுழைவாயிலே அவர் பல விடயங்களை பேசுகிறார். இந்த நூலுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்பே அவர் இந்த நூல் குறித்தும் இதிலே தான் சொல்ல வந்திருக்கிற விடயங்கள் குறித்தும் அதனுடைய போதுமைகள் போதாமைகள் குறித்தும் கூட ஒரு வரலாற்று ஆய்வாளராக பேசுகிறார்.
குறிப்பாக 1928 யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் என்ற நூலை எழுதி வெளியிட்ட சுவாமி ஞானப்பிரகாசர், மறக்க முடியாத ஒருவர். அண்மையிலே அவருடைய நூற்றாண்டு நினைவுகளை நாங்கள் நினைத்து பார்த்தோம். அப்போ அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிற ஒரு கூற்றோடு இந்த நுழைவாயிலே அவர் தொடக்குகிறார். பண்டைய நாள் வரலாற்றின் கண்ணுள்ள சிக்கல்களை எல்லாம் இந்த நூல் அறுத்துவிடும் என கூற அமையாது. இது எமது ஆராய்ச்சி அறிஞர்களால் மேலும் ஆராயப்பட வேண்டியது உண்டு என்று அவர் அங்கே சொல்வதை எடுத்து காட்டி, சுவாமி அவர்கள் கூறியிருக்கிற அந்த கருத்து நிலையை சார்ந்து கிழக்கிலங்கையை பொறுத்தவரை அதனுடைய வரலாற்றை ஆய்வு செய்கிற இந்த முயற்சி என்பது கூட ஒரு கடினமானது. என்றால் எங்கே இருந்து தொடங்குவது, எவற்றை எடுத்துக்கொள்வது, எங்கே எது கிடக்கிறது என்ற கேள்விகளோடு தொடங்குகிற ஆய்வாக அதனை அவர் பார்க்கிறார். கிழக்கிலங்கையை பொறுத்தவரை இந்த மண்ணுக்கென்று புறம்பான சக்திகளினால் சேதமடையாத பண்பாட்டு சொந்தக்காரர்கள் இன்னமும் இருக்கவே செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை தேடிச் சென்றெல்லாம் இந்த ஆய்வை செய்ய வேண்டிய நிலைகளை அவர் எடுத்து காட்டி, கிழக்கிலங்கையினுடைய வரலாற்றிலே திருகோணமலையும் அதன் வடபிரதேசமும், வெறுகல் வரையான திருகோணமலையினுடைய தென் பிரதேசம், இன்றைய மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மட்டக்களப்பு பிரதேசம் என்று இந்த பிரதேசங்கள் சார்ந்து இந்த ஆய்வுகள், அதற்குள்ளே அவர் பல்வேறுபட்ட அந்த பிரதேசங்களுக்குள்ளே அடையாளப்படுத்தக்கூடிய பல குடிமனைகளை அல்லது ஊர் பெயர்களை இங்கே எடுத்து காட்டி, எனவே ஒரு மிக நீண்ட ஆய்வை செய்ய வேண்டிய தன்மையும் அதற்கு தான் பட்ட சிரத்தைகளையும் இங்கே நுழைவாயிலே பேசுகிறார். அதற்குள்ளேயே அவர் பல வரலாற்று செய்திகளையும் அங்கே எடுத்துக்காட்ட தவறவில்லை. எனவே நமது முன்னோரின் வரலாறு மிக சுவாரஸ்யமானது. இந்த பிரதேசத்தினுடைய வேரின் விழுதுகளை ஏனைய பிரதேசங்களில் நாம் கண்டறிய முற்படுவதைப் போல இங்கு இன்று வேறாகிவிட்ட விழுதுகளின் வேர்களையும் நாம் கண்டறிய முற்பட வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக என்னை பொறுத்தவரை நான் ஒரு வரலாற்று துறையில் துறை சார்ந்த கல்விமான் அல்ல. ஆனாலும் கூட எனக்கு இருக்கிற இலக்கிய பற்று மற்றும் தேடல் முயற்சியின் ஊடாக இந்த ஆய்வை செய்திருக்கிறேன் என்று சொல்லி, நமது வரலாற்று தேடல்களை இந்த நாட்டோடு மட்டும் மட்டுப்படுத்த முடியாது. இந்தியா, ஐரோப்பிய நாடுகளில் நமது வரலாற்று தகவல்கள் தேங்கி இருக்கின்றன. குறிப்பாக இந்த வரலாற்று தகவல்களின் ஊடாட்டங்களோடு ஆவண காப்பகங்கள் பல போர்த்துகல் நாட்டிலே இருக்கிறது, லண்டனிலே இருக்கிறது, நெதர்லாந்திலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார். எனவே வரலாற்றின் மூலங்களை அங்கும் தேடி பார்த்து நாங்கள் இவற்றை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் அந்த விடயங்களை இங்கே முன்வைக்கிறார். கிழக்கிலங்கை வரலாற்று இலக்கியங்கள் என்பது அடுத்து அவர் இங்கே தருகின்ற விஷயம். பொதுவாக நாங்கள் வட இலங்கையினுடைய வரலாற்று இலக்கியங்களை அதிகம் படித்திருக்கிறோம். ஆனால் கிழக்கு மாகாணத்திலும் காலந்தோறும் பல்வேறு வகையான வரலாற்று இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. அவை மதம் சார்ந்த நிலை கொண்டதாக, இனம் சார்ந்த நிலை கொண்டதாக எல்லாம் பிரித்து பார்க்கத்தக்க வகையிலே பல்வேறுபட்ட தகவல்களை அவை எமக்கு தருகின்றன என்று சொல்லி அந்த விடயங்களைத்தான் அவர் இங்காலே விரித்து பேச இருக்கிறார். எப்படி என்றால், கல்வெட்டு பாடல்கள், செப்பேடுகள், ஏனைய சாசனங்கள், ஒரு வரலாற்றை அறிகின்ற போது உதவக்கூடிய சான்றாதாரங்களிலே கல்வெட்டு பாடல்களுக்கும் செப்பேடுகளுக்கும் ஏனைய சாசனங்களுக்கும் கூட முக்கிய பங்கு இருக்கிறது. அப்போ அந்த கிழக்கு மாகாண பின்புலத்தில் வைத்துக்கொண்டு அவர் தேடி கண்டுபிடித்திருக்கக்கூடிய கல்வெட்டு பாடல்கள், செப்பேடுகள், சாசனங்கள், அவை தரக்கூடிய தகவல்கள் என்பவற்றை இங்கே விரிவாக்கி அவர் தருகிறார். ஒரு அரிய முயற்சி என்று சொல்லலாம். அதே போல மான்மியங்கள், சமய இலக்கியங்கள், கிழக்கு மாகாணத்தில் தான் நிறைய மான்மியம் என்பது ஒரு வகையான சிற்றிலக்கிய வடிவம். ஒரு மண் வாசனையோடு சேர்ந்து வருகிற அந்த வடிவம் சார்ந்த இலக்கியங்கள் பல கிழக்கு மாகாணத்திலே தோன்றியிருக்கின்றன. அது மாதிரி மரபு வழி வழக்காறுகள், சட்டங்கள், பிற்காலத்தை வெளிவந்த நூல்கள், வெளியீடுகள், பிற வரலாற்று ஆவணங்கள் என்று இதை 5ஆக வகைப்படுத்தி அவற்றை இங்கே விரிவாக ஒவ்வொரு இயல்களுக்குள்ளாலே அவர் பேசிச் செல்கிற தன்மை சிறப்புக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கல்வெட்டு என்று வந்தால் கோணேசர் கல்வெட்டு, கந்தளாய் கல்வெட்டு, குச்சவெளி கல்வெட்டு, திரியாய் கல்வெட்டு என்று தொடங்கி
மாகோன் கல்வெட்டு, பரவணி கல்வெட்டு, குலவிருது கல்வெட்டு, ஆசாரிகள் கல்வெட்டு, பாலநகை கல்வெட்டு என்று நிறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்களை அவர் இங்கே அடையாளப்படுத்துகிறார். நாங்கள் ஈழத்து இலக்கியத்திலே கோணேசர் கல்வெட்டு அல்லது கந்தளாய் கல்வெட்டு என்று ஒரு சில கல்வெட்டுக்களைத்தான் அதிகம் படித்திருக்கிறோம். குறிப்பாக கிழக்கிலங்கை தமிழ் மன்னன் என்ற வகையிலே குலக்கோட்ட மன்னனுடைய வரலாறு மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. எனவே அதை இணைத்து அவர் இங்கே பல விஷயங்களை பாடல்களோடும் இணைந்ததாக இங்கே தந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் காரைநகரிலே 7 நிலை கோபுரத்துடன் கூடிய ஐயனார் கோயில் குலக்கோட்ட மகாராசனால் கட்டப்பட்டது என்ற ஒரு ஒப்பீட்டை காட்டி இந்த வடக்குக்கும் கிழக்குக்குமான தொடர்புகள் அந்த காலத்திலிருந்தே எவ்வாறு இருந்திருக்கின்றன என்ற விடயங்களையும் இங்கே கல்வெட்டுகளுக்குள்ளாலே அவர் சொல்லிச் செல்வது புதுமையாக ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல திருகோணமலை பிரதேசத்தினுடைய 4 குறுநில பிரிவுகளான திருகோணமலை, கட்டுக்குளப்பற்று, தம்பலகாமம் பற்று, கொட்டியாரம் பற்றிய பல தகவல்கள், அவற்றோடு இணைந்த இந்த வன்னிமைகள் பற்றிய விடயங்கள் போன்ற பல விஷயங்களை அவர் இங்கே இணைத்து சொல்லியிருக்கிறார். திருகோணமலை கோட்டை சாசனம் பற்றியதாக, அதே போல பெரிய கல்வெட்டு பாடல்கள், புவனேச திருக்கோயில் கல்வெட்டு, சாதி கல்வெட்டு பாடல்கள், இப்படி என்று சொல்லி பல்வேறு வகையான கல்வெட்டு பாடல் உதாரணங்களை எடுத்து காட்டி அந்த கால கிழக்கிலங்கை மக்களுடைய வாழ்வியல் கோலங்களை, சமூக அடுக்குமுறைகளை, சாதிய கட்டமைப்புகளை எல்லாம் எடுத்து காட்டியிருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த கல்வெட்டுக்கள் ஒரு வகையிலே மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய வரலாற்றை அறிய உதவுகின்ற இலக்கிய ஆதாரங்கள் என்ற வகையிலே முதன்மை வருகின்றன. அடுத்து நாங்கள் பார்க்கிற போது புராணங்கள், மான்மியங்கள், சமய இலக்கியங்கள் என்பதற்குள்ளே வருகிறார். அங்கேதான் மிக அதிகமான இலக்கிய வெளிப்பாடுகள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் ஈழத்து இலக்கியத்திலும் படித்த தட்சண கைலாய புராணம், பண்டிதர் ராஜர் அவர்களினால் எழுதப்பட்ட தட்சண கைலாய புராணம், திருகோணாசல புராணம், அதே போல தட்சண கைலாய மான்மியம், திருகோணமலை அந்தாதி, அதே போல கண்ணகி வழக்குரை காதை, கண்ணகி காவியம், கொம்புமுறை வசந்தன் போன்ற கிராமிய பாடல்கள் என்று இந்த மட்டக்களப்பையும் இணைத்து வைத்து பார்க்கிற போது இந்த கண்ணகி வழக்குரை சார்ந்த விடயங்களும் கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு பாரம்பரிய இலக்கியங்கள் பற்றிய தேடலிலே முக்கிய இடம் வகிப்பதை பார்க்கலாம். அதற்கு பிற்பட அவர் இங்கே மட்டக்களப்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை தந்து அதன் அங்கே தோன்றி வளர்ந்திருக்கக்கூடிய கலை இலக்கிய முயற்சிகள் பலவற்றை எடுத்து காட்டுகிறார். இவையெல்லாம் ஒரு மன்னர் காலத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பழைய கால வரலாறுகளாக இங்கே பேசப்படுவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதுபோல முத்துக்குமார பிள்ளை எழுதிய திருகோணாசல புராணம், தட்சண கைலாய மான்மியம், திருகோணமலை அந்தாதி, சம்பந்தர் தேவாரம், அது திருக்கோணேச்சரத்தை மையப்படுத்தி எழுதியதாக அவர் சொல்வது. அதே போல அகிலேச பிள்ளை எழுதிய திருக்கரசை புராணம், அதை அவர் பதிப்பித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். இப்படி இந்த வகையான இலக்கியங்கள் எவ்வாறு அந்த வரலாற்றை நாங்கள் அறிவதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது என்ற பல தகவல்கள் இங்கே ஒரு ஒரு வரலாற்றொழுங்கிலும் அதே நேரம் இலக்கிய ஆதாரங்களுக்குள்ளாலும் தரப்படுகின்றன. மரபுமொழி வழக்காறுகள், சட்டங்கள், இப்போ எப்படி இங்கே ஒரு ரோமன் டச்சு சட்டம் அல்லது தேச வளமை சட்டம் என்பது எப்படி யாழ்ப்பாணத்தை ஆள்கிறதோ அதுபோல மட்டக்கிழப்பு அல்லது கிழக்கு மாகாணத்திலும் சில வகையான சட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அங்கே அந்த முக்குவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான சட்டம் என்று சொல்லலாம், இல்லை ஒரு சாதி கட்டமைப்பு என்று சொல்லலாம். அந்த வகையான சமூக கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற வகையான சட்ட விடயங்களை எல்லாம் அவர் இங்கே பேசி செல்கிறார். பிற்பட்ட காலத்தில் வெளிவந்த நூல்கள், இதை மிக முக்கியமான இந்த ஆய்வு நூலினுடைய
பின்னணியாக இருக்கிற சில விஷயங்கள் அண்மைக்கால தரவுகளாக, குறிப்பாக மட்டக்களப்பு மான்மியம், FXC நடராஜா அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவர் மட்டக்களப்பு சார்ந்து செய்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு மான்மியம், மட்டக்களப்பு மக்கள் வளமும் வாழ்க்கையும், அதே போல பண்டிதர் VC கந்தையா அவர்களினுடைய மட்டக்களப்பு தமிழகம், அதே போல மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் வித்வான் கமலநாதன் அவர்களினுடையது, இப்படி பல அந்த கால வரலாற்று நூல்களை இங்கே அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழக வன்னியரும் ஈழத்து வன்னியரும், வெள்ளவூர் கோபால் அவர்களே இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்களே பல்வேறு வகையான ஆய்வு நூல்களை கிழக்கிழங்கை சார்ந்து தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலே கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றிச்சரம் பற்றிய நூல், மலையாள நாடும் மட்டக்களப்பும் என்ற நூல், மட்டக்களப்பு வரலாறு ஒரு அறிமுகம் என்ற நூல் என்று சொல்லி வெள்ளவூர் கோபால் அவர்கள் தந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு சார்ந்த இந்த வகையான நூல்கள் வெளியீடுகள் முக்கியமானவையாக இருந்திருக்கின்றன. அதுபோல தங்கேஸ்வரி அவர்கள் தந்த குளக்கோட்டன் தரிசனம், கிழக்கிழங்கை பூர்வீக வரலாறு என்று பல்வேறு விடயங்களை அவர் இங்கே தருகிறார். அதுபோல குறிப்பாக இஸ்லாமியர்கள் பலர் இங்கே எழுதியிருக்கின்ற பல மட்டக்களப்பு அல்லது அதாவது அக்கரைப்பற்று போன்ற இடங்களை மையப்படுத்த தென்கிழக்கு முஸ்லீம்கள் சார்ந்து மருதூர் மஜீப் உட்பட பலர் எழுதியிருக்கக்கூடிய பல நூல்கள் இங்கே அவரால் தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்து மத பின்னணியில் மட்டுமல்ல, இஸ்லாமிய மத பின்னணியிலும் கூட பல்வேறு வகையான ஆய்வு நூல்களை, வரலாற்று நூல்களை கிழக்கிழங்கை சார்ந்த முஸ்லீம்கள் தந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களும் இங்கே பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அவர் தந்திருக்கிற இந்த பட்டியல் ஒரு மிக நீண்டது. அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க இது நேரம் அல்ல. எனவே இந்த நூலை வாசித்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய தேடல் முயற்சியோடு இந்த நூல் வந்திருக்கிறது. உண்மையில் இதற்கு பிறகும் கூட குறிப்பாக பேராசிரியர் மௌனூர் சிறவர்கள் உட்பட அவருடைய மாணவர்கள், குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், அதுபோல சுவாமி விபுலானந்தா நுண்கலை பீடம் போன்றவற்றின் ஊடாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிற கிழக்கிழங்கை சார்ந்த ஆய்வுகளும் நூல்களும் மிக முக்கியமானவை. சடங்குகள் சார்ந்தென்று இன்று வரை அவை வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே அவற்றினூடாக கூட நாங்கள் இந்த முயற்சிகளை தரிசிக்கலாம். அப்போ பிற்பட வந்த நூல்கள் என்ற ஒரு பட்டியலுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன இந்த நூல்களை விரிவாக அவர் இங்கே வெளிப்படுத்தி அதை எவற்றை சொல்கிறது என்ற விடயங்களை தந்து நிறைவாக இன்னமும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய நூல்கள் என்ற ஒரு மீள்பார்வையாக கிழக்கிழங்கை வரலாற்று இலக்கியங்கள் ஒரு மீள்பார்வை என்ற ஒரு விடயத்தையும் தந்து நிறைவிலே சேர்க்கப்பட வேண்டிய ஆவணங்கள் விடுபட்டவை என்று சொல்லி ஒரு பின்னிணைப்பையும் இங்கே தந்திருக்கிறார். கொட்டியாரம் இலக்கிய மரபு என்று பாலசுகுமார் அவர்களால் தொகுக்கப்பட்ட அனாமிகா வெளியீடாக வெளிவந்த அந்த நூல் குறித்த செய்திகள், அவற்றின் ஊடாக வருகிற வரலாற்று தகவல்கள் என்று இவர் தந்தாலும் கூட இங்கே ஒரு இடைவெளியையும் அவர் விட்டிருக்கிறார். சேர்க்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று இந்த இடைவெளிகளை நீங்கள் நிரப்பலாம் என்ற வகையில் உண்மையில் நிரப்பலாம். அந்த அளவுக்கு இன்னமும் இந்த கிழக்கிழங்கையினுடைய வரலாற்று தடங்களை, அதனுடைய தொன்மை வரலாற்றை சொல்லுகிற பல்வேறு வகையான இலக்கிய முயற்சிகள், வரலாற்று இலக்கிய முயற்சிகள், குறிப்பாக மோகனாங்கி என்பது ஒரு வரலாற்று நாவல். எனவே அந்த வரலாற்று நாவலை மீளவும் சத்தியன் போன்றவர்கள் மீள்பதிப்பாக கொண்டு வந்திருக்கிற முயற்சி கோபால பிள்ளை அல்லது பூபால பிள்ளை என்று நினைக்கிறேன். அவர் எழுதியிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாறு. எனவே அது பற்றிய புதிய வெளிச்சமான விஷயங்கள் என்று கிழக்கு மாகாணத்துக்குள்ளேயே மறந்து போன, மறைக்கப்பட்டு போன வரலாற்றின் அடித்தளங்களுக்குள்ளே பல்வேறு வகையான இலக்கிய முயற்சிகள் இருக்கின்றன. எனவே அவையும் சேர்த்து வாசிக்கப்படுகின்ற போது கிழக்கிழங்கை வரலாற்று இலக்கியங்கள் என்ற இந்த நூல் ஒரு முழுமை தரிசனத்தை எங்களுக்கு தரும். ஆனாலும் துணிந்து அந்த வரலாறுகளை அவர் இங்கே ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு ஆவணப்படுத்தலாக தந்துவிட்டு போகிற இத்தகைய முயற்சிகள் போற்றுதற்குரியன. அந்த வகையிலே கவிக்கோ வெள்ளவூர் கோபால் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த கிழக்கிழங்கை வரலாற்று இலக்கியங்கள் என்ற இந்த நூல் முயற்சி எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய பண்பாட்டுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரும் பொக்கிசம் என்று கூறி மீண்டும் சங்கப்பலகையினுடைய
மற்றுமொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.